இந்த நாளிலும் கூட நாம் 1 சாமுவேலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் 1 சாமுவேலில் 15வது அதிகாரத்துக்கு நேரம் 14வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். முப்பத்தி 7வது வசனத்தை 36 பார்த்தோம் கடைசியா இல்லைங்களா? அதற்கு பின்பு சவுல், நாம் இந்த ராத்திரியிலே பெலிஸ்தரை தொடர்ந்து போய் விடியற்காலம் வெளிச்சமாக மட்டும் அவர்களை கொள்ளையிட்டு அவர்களில் ஒருவரையும் மீதியாக வைக்காதிருப்போமாக என்றான். போன வாரம் சவுலுடைய அந்த ஒரு விருப்பத்தை பார்த்தோம். சவுல் எதிரிகளை முறியடிக்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் மனுஷ பிரகாரமாக இந்த எதிரிகளை எல்லாம் முறியடிக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அதில் தேவனுடைய செயல் இல்லாமல் எதிரிகளை நாம் முறியடிக்க முடியாது. தேவனுடைய உதவி ஒத்தாசை இல்லாமல் நம்ம எதிரிகளை ஜெயிக்க முடியாது. ஏன்னா எதிரிகள் நம்மை விட பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். மாம்ச பிரகாரமாகவும் ஆவிக்கேற்ற பிரகாரமாகவும் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கும் பிசாசுக்கும் வச்சு எதுக்கு பவர் அதிகம்னா பிசாசுக்கு பவர் அதிகம். மனுஷன் சக்தியை விட பிசாசின் வல்லமை சக்தி அதிகம். ஆனால் நமக்கும் இந்த உலகத்தாருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிறது மாம்ச புயபலம். உலகத்தில் இருக்கிறவங்க யார்? மாம்ச புயம். அவங்களுக்கு என்ன இல்லைன்னா பிசாசி, சாத்தான், அந்தகார சக்திகள் இதையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அவர்களுக்கு கிடையாது. ஆனால் நாமும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தோம். என்றைக்கு ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதான் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருப்போமானால் அப்படின்ட்டு வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பை குறித்து எப்படி இருக்கக்கூடாது? கவலையற்று. அப்படின்னா இதை பற்றி ஒரு அறிவு இல்லாமல், தெளிவு இல்லாமல் இருக்கக்கூடாது. ரட்சிப்புனா என்ன? சில பேர் கேட்டு பாருங்க, ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டியா? நான் ரட்சிக்கப்பட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டேன். அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டோம் அப்படி தான் போவாங்களே வழியா. ரட்சிப்பு என்ன செஞ்சுருக்குது? ரட்சிப்பில் எனக்கு என்ன நடந்திருக்குது? ரட்சிப்பில் தேவன் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட பிறகும் நான் அதே போல் இருந்தேன்னா அப்போ ரட்சிப்பினால எனக்கு என்ன லாபம்? யோசித்து பாருங்க. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அவன் வாழ்க்கை முதல் இருந்த மாதிரியே இருக்குன்னா அப்போ அவன் ரட்சிக்கப்பட்ட என்ன லாபம்? அவன் அதுக்கு ரட்சிக்கப்படாமலே இருந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ரட்சிப்புன்றது என்ன செஞ்சு இருக்குது அப்படின்னா, ரட்சிப்பு நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறது. ரட்சிப்பு நமக்கு நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறது. என்ன செஞ்சிருக்குது? ஒன்று ஒன்றா பார்க்கணும்னா, முதல்ல இந்த ரட்சிப்பு நம்முடைய பாவத்தை கழுவி நம்மை பரிசுத்தமாய் மாற்றி விட்டது. பாவத்தை என்ன பண்ணிடுச்சு? கழுவி விட்டது. வெறும் கடந்த கால பாவத்தை மட்டும் கிடையாது, நிகழ்கால பாவத்தையும் எதிர்கால பாவத்தையும் ரட்சிப்பு கழுவி நம்மை சுத்தமாகி விட்டது. இந்த இடத்துல தான் பிசாசு கொஞ்சம் விளையாடுவான். என்ன விளையாடுவான்னா, அது எப்படிங்க இப்படி பேசுனா தப்பு, எதிர்கால பாவத்தையும் கழுவிடுச்சுன்னு சொன்னால் அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? பாவம் தைரியமாக செய்வாங்கள்ல. எதிர்கால பாவத்தையும் ரட்சிப்பு கழுவி இருக்குது, அதிலிருந்து விடுவித்துச்சு, பரிசுத்தமாக்கிடுச்சு உங்களன்னா, அப்போ அவன் என்ன யோசிக்க மாட்டான்? பாவம் செய்யக்கூடாதுன்னு யோசிக்க மாட்டான். நான் என்ன பண்ணாலும் பாவம் செய்யலாம், ஏன்னா இயேசு என்னுடைய எதிர்கால பாவத்தை கூட கழுவிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க, நினைக்கிறாங்க. உண்மையில் இயேசுவை நேசிக்கிறவன் அப்படி யோசிக்க மாட்டான், செய்ய மாட்டான். ரெண்டாவது நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நாம் பாவம் செய்யணும்னு நினைச்சாலும் அவர் நமக்குள்ளேருந்து அதை செய்ய விட மாட்டார். நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் பற்றி தெரியுங்களா? அவர் ரொம்ப பவர்ஃபுல், அவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். ஆவியானவர் நீங்கள் பாவம் செய்யணும்னு விரும்பினா கூட அந்த வாசலெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுடுவார். தெரியுங்களா உங்களுக்கு? அதுபோல் இவர் செயல்படக்கூடியவர். அது மட்டும் கிடையாது, ஒரு மனுஷன் என் பாவத்தெல்லாம் இயேசு மன்னிச்சிட்டாரு
அதனால் வந்து நான் என்ன ஒன்றாலும் பாவம் செய்யலாம் அப்படின்னு யோசித்து பாவம் செய்கிறான்னா நிச்சயமாக வந்து அவன் வந்து ரட்சிக்கவே படலை. அவன் உண்மையில் ரட்சிக்கவே படலை. யோசித்து பாருங்கள், இது எப்படி இருக்குதுன்னா, ஒருத்தன் வந்து சேத்துல உழுந்து கிடக்கிறான். உயிரே போக வேண்டிய ஒரு சேத்துல உழுந்து கழுத்து வரைக்கும் சேறு வந்துடுச்சு. அவனை யாரோ ஒரு மனுஷன் காப்பாற்றி தூக்கி விட்டுட்டு என்ன கழிவெல்லாம் விட்டுட்டு, நீ இந்த சேத்துல விழுந்தா கூட இந்த இனி சேரெலாம் உன் மேலே படாது ஆவாதுன்னு சொன்னால் திரும்பி அவன் சேர் இருக்கிற அந்த சகதியில் குதிப்பானா? நான் குதிச்சா கூட சேர் படாதுன்ட்டு. உண்மையில் புத்தி இருக்கிறவன் குதிக்க மாட்டான். புத்தி இல்லாதவன் என்னென்ன பண்ண தெரியுமா? நான் குதிச்சா கூட எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் குதிப்பேன் அப்படின்னு குதிப்பான். ஆனால் ஒன்றும் ஆகலைன்னா கூட அதில் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவான். ஆனால் கவனிங்க, இப்போ இதில் இன்னொரு கேள்வி வரும். சரிங்க பாஸ்டர், நீங்கள் சொல்கிறபடி இப்போ கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை இயேசு மன்னிச்சிட்டாரு. எந்தெந்த பாவம்? கடந்த கால பாவம், நிகழ்கால பாவம், எதிர்கால பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டார் சொல்கிறீங்க. அப்போ கிறிஸ்தவங்க தவறு செஞ்சால் இப்போ அதுக்கு என்ன ஒன்று தெரியுங்களா? இந்த உலகத்தில் ரட்சிக்கப்படாதவன் தவறு செய்தால் அவன் செய்கிற பாவங்களுக்கும் தவறுகளுக்கும் தண்டனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு நரக ஆக்கினை என்கிற தண்டனை, பெரிய தண்டனை இருக்கிறதுனால அவன் செய்கிற பாவங்களுக்கு உண்டான தண்டனைகள் அவனுக்கு வரவே வராது. ஆனால் கிறிஸ்தவன் செய்யும் பொழுது தேவன் என்ன பண்ணுறான்னா, வசனம் இருக்குது இதுக்கெல்லாம். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் முன்னாடி ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவனை தேவன் பரலோகத்தில் எடுத்துக்கொள்வார். ஒருவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் வருகை வரைக்கும் இயேசுவை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை வணங்காமல் இருந்தால், இயேசுவை விட்டு பின்வாங்கக்கூடாது, விக்கிரகத்தை வணங்கக்கூடாது. புரியுதுங்களா? தொடர்ந்து சபைக்கு வந்து திருவிருந்தில் பங்கெடுக்கணும். புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தில் அவன் நிலைத்திருக்கணும். இயேசு சொன்னார், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும், கடைசி நாளில் அவனை நான் எழுப்புவேன். அதனால் அவன் ஒரு சபையில் ஐக்கியமாக இருந்து தொடர்ந்து இயேசுவுடைய திருவிருந்தில் பங்கெடுத்து, புதிய உடன்படிக்கையின் அடையாளமாக திருவிருந்தில் பங்கெடுத்து அவன் நிலைச்சி இருக்கும்போது அவன் செய்கிற சின்ன சின்ன தவறுகளுக்கு தேவன் என்ன பண்ணுறதுன்னா அவனை நரகத்தில் தள்ளுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாரு, அவன் செய்கிற தவறுகளுக்கு உண்டான தண்டனைகளை இம்மையிலேயே தேவன் சரி கட்டுகிறார். கிறிஸ்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, ரட்சிக்கப்படாதவனுக்கு அவன் செய்கிற தவறுகளுக்கு தேவன் இம்மையிலே சரி கட்டுவது கிடையாது. ஏன்னா அவனுக்கு வந்து என்னன்னா நரக தண்டனை இருக்குது. இயேசுவை ஏற்றுக்காததுனால அவனுக்கு என்ன தண்டனை இருக்குது? நரக தண்டனை இருக்காது. நான் திரும்பவும் சொல்லுவேன், ஒரு ஆளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்ட பிறகு அந்த ஆளுக்கு ஒரு 15 நாள் கடுங்காவல் சிறை தண்டனை யாருன்னா கொடுப்பாங்களா? இருக்கிற தண்டனையிலே ஹையஸ்ட் தண்டனை தூக்கு தண்டனைன்னு கொடுத்துட்ட பிறகு அவனுக்கு வந்து 15 நாள் சிறை தண்டனை, இல்லை 3 மாதம் கடுங்காவல் தண்டனை, இல்லைன்னா ஒரு 2 மாதம் இருட்டறை தண்டனை, இப்படிலாம் என்ன பண்ண மாட்டாங்கன்னா எந்த தண்டனையும் கிடையாது அவனுக்கு. ஆனால் தூக்கு தண்டனை இல்லாத ஒரு ஆள் ஒரு தப்பு பண்ணிட்டு போகிறான்னா அவனுக்கு என்ன பண்ணுறாங்க? 15 நாள் சிறை தண்டனை, நீதிமன்ற காவல், 3 மாத சிறை தண்டனை, 1 வருட சிறை தண்டனை, இப்படி கொடுக்குறாங்க. ஏன்னா அவனுக்கு தூக்கு தண்டனை இல்லை. ஆனால் ஒரு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட, அதாவது என்னென்னா அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு என்ன பண்ணுறதுன்னா குறைந்தபட்ச தண்டனைகள் கொடுப்பது இல்லை. ஏன்னா அதிகபட்ச தண்டனையில் அவனால் அதுவே பெரிய இதுவே. அப்போது என்னென்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நியாய தீர்ப்பு, ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அவங்களுக்கு என்ன தீர்ப்பு இருக்குது? ஆக்கினை தீர்ப்பு. இயேசுவை ஏற்றுக்கொண்ட நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நியாய தீர்ப்பு நாளில் தேவன் நிறுத்தும் பொழுது இந்த ஆக்கினை தீர்ப்பு பெற்ற மக்கள் என்ன பண்ணுவாங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் மேலே குற்றம் சுமத்துவாங்களாம். இவங்க பாவத்தெல்லாம் நீங்கள் மன்னிச்சது உண்மைதான், ஆனால் அவன் வந்து இந்தந்த தப்பு செஞ்சானே, அந்தந்த தப்பு செஞ்சானே அப்படின்னும் போது அவங்க தேவனுக்கு முன்பாக குற்றம் சாட்டாதபடிக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? இம்மையிலேயே கிறிஸ்தவர்களுக்கு என்ன பண்ணுறாரு? அவங்கவுங்க செய்கிற தண்டனை தவறுகளுக்கு அவங்களுக்கு தண்டனையை கொடுத்து கிளியர் பண்ணிடுறார், செட்டில்மெண்ட் பண்ணிடுறாராம். தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் வந்து உங்களை இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் பரலோகம் வந்துடுவீங்க, எந்த டவுட்டும் கிடையாது. இயேசுவை ஒரு மனுஷன் ஏற்றுக்கொண்டால் பரலோகம் வந்துடுவான். 6 மணி நேரம் ஜெபம் பண்ணால் தான் பரலோகம் வருவான் அப்படிலாம் கிடையாது. இதெல்லாம் செஞ்சால் தான் பரலோகம் வருவான் கிடையாது. பரலோகம் வரத்துக்கு இயேசுவின் இரத்தமும்
இயேசுவின் மரணமும் இயேசுவின் செயல்கள் மட்டுமே தான் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் ஒழிய நம்மை வந்து எதுவுமே பரலோகம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுதான் இயேசு. மற்ற மதங்களுக்கும் மற்ற தெய்வங்களுக்கும் இயேசுவுக்கும் இல்லை இருக்கிற பெரிய வித்தியாசம், இயேசு நம்முடைய முக்காலத்து பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவி நம்மை பரிசுத்தமாக்கி நீதிமானாக்கி வச்சிட்டாரு. இப்போ நீங்கள் ஒரு பரிசுத்தவான், இப்போ நீங்கள் ஒரு நீதிமான். நீங்கள் நல்லா புத்திசாலியாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா பாவம் செய்ய மாட்டான், தவறு செய்ய மாட்டான். ஏன்னா நான் செஞ்சால் எனக்கு அது இம்மையில் என்ன பண்ணப்படும், சரி பண்ணுறதுக்காக தேவன் அதுக்கு உண்டானது இம்மையிலே சரி பண்ணுவணும்ல. யோசிச்சு பாருங்கள், நீதியாக இருக்குமா? இப்போ நான் இவன் மன்னிச்சிட்டேன், இவன் என்ன பண்ணாலும் பண்ணாலும் நான் சேர்த்துப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறது கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, இந்த புறஜாதி ஜனங்கள் தேவனை அநீதி உள்ளவர் என்று சொல்லாதபடிக்கு அவருடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து கழுவி சுத்தமாக்கி அவர்களை தகுதிப்படுத்திட்டு அதற்கு பிறகு அவங்க செய்கிற தவறுகளுக்கு பாவங்களுக்கு இம்மையிலேயே அவர்களுக்கு என்ன பண்ணுறாரு, சரி கட்டுகிறார். நீங்கள் பவுலை பற்றி ஒரு இடத்துல படிக்கலாம். பவுல் கொரிந்தியரில் பேசும்போது பேசுவார். கொரிந்து சபையில் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய, அதாவது ஸ்டெப் மதர் சொல்லுவாங்க அல்லது சித்தின்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு தகப்பன், அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற ஒரு பையன். இந்த அப்பா என்ன பண்ணுறாரு, இந்த அம்மா இறந்துடுறாங்க. இந்த பையனுடைய அம்மா இறந்த பிறகு இவர் வந்து 2வது கல்யாணம் பண்ணிக்கிறாரு ஒரு லேடியை. இப்போ இவருக்கு வயசாயிடுச்சு, இவன் வளர்ந்துட்டான். இவன் வளர்ந்தவன் என்ன பண்ணிட்டான், சித்தியையே தனக்கு மனைவியாக எடுத்துக்கினான். இது வந்து ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்துவ சமுதாயத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். பைபிளில் கொரிந்து பட்டணத்தில் நடந்துச்சு, பைபிள் இருக்குது. பவுல் எழுதுறாரு, இப்படிப்பட்ட அநியாயம் ரட்சிக்கப்படாதவன் கூட செய்யலையே அப்படிதான் எழுதுறாரு. ரொம்ப அதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், கொரிந்தியரில் எழுதுவார். இப்படிப்பட்ட செயல்கள், கேவலமான செயல்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் கூட நான் கேள்விப்படாததாக இருக்குதே. இப்படிப்பட்டவன் செஞ்சவனை பற்றி அவர் பேசுகிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சவன் கூட நீங்கள் பழகாதீங்க, அவனை உங்கள் சபையில் வச்சுக்காதீங்க, அவனை உங்களை விட்டு விலக்குங்க, நீங்கள் அவனை விட்டு விலகி இருங்க. இப்படிலாம் பல காரியங்கள் எழுதும் போது அவர் அவனுக்கு தீர்ப்பை பற்றி பேசுகிறாரு. என்ன பேசுகிறார் நீங்கள் படித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அவனுடைய கர்த்தராகிய இயேசுவின் நாளில் அவன் ஆவி ரட்சிக்கப்படும்படி அவனுடைய மாம்சத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவனுடைய மாம்சத்தை எதுக்கு ஒப்பு கொடுக்குறானா, சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஆனால் எதுக்காக ஒப்பு கொடுக்குறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு. அப்போ அங்கே என்ன பவுல் எழுதுறாரு, நீங்கள் அதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இவனுடைய பாவத்தை இயேசு கழுவி பரிசுத்தமாக்கி நீதியாக்கிட்டாரு. ஆனால் இந்த படுபாவி இதை தெரியாமல் ரட்சிக்கப்படாதவங்க கூட செய்யாத மிகப்பெரிய பாவத்தை வேணா பண்ணியிருக்கிறான், செஞ்சு அதில் வேற வாழ்ந்துன்னு இருக்கிறான். இப்படிப்பட்டவனுக்கு என்ன நீதி நியாய தீர்ப்பு அப்படின்னா, இயேசுவின் நாளில் அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படிக்கு அவர் வருகிற வரைக்கும் அவனுடைய சரீரத்தை யாருக்கு ஒப்பு கொடுக்குறாராம், சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அப்போ அந்த சரீரம் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது அந்த சரீரத்தில் யார் வந்து என்ன பண்ணுவான், வேதனைப்படுத்துவான். சாத்தான் சரீரத்தை என்ன பண்ணின்னு இருப்பான், வேதனைப்படுத்தி கொண்டே இருப்பான். அதுதான் நமக்கும் உலகத்தாருக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்தவங்களுக்கு ஏன் பல நேரத்தில் பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும், பல போராட்டங்கள் அதிகமாக. காரணம்னா அவங்க செய்கிற பாவங்கள், தவறுகள் அவர்களுக்கு இம்மையிலே சரி கட்டப்படுது மாம்சத்தில். புரியுதுங்களா? அவனுக்கு அப்படி கிடையாது. அதனால அவன் பாருங்க, அவன் பெரிய பாவம்லாம் செஞ்சால் கூட அவன் நல்லா இருப்பான். கிறிஸ்தவங்க சின்ன சின்ன தவறு செய்கிறவங்க கூட என்ன பண்ணின்னு இருப்பாங்கன்னா ரொம்ப போராடின்னு இருப்பாங்க லைஃப்பில். காரணம் என்னென்னா, நம்மை தேவன் கடந்த கால பாவத்துக்கும் நிகழ்கால பாவத்திற்கும் எதிர்கால பாவத்துக்கும் என்ன பண்ணிட்டாருன்னா கழுவி சுத்தமாக்கிட்டாரு, நம்முடைய ஆவியை பரிசுத்தமாக்கிட்டாரு. ஒரு கிறிஸ்தவன் ஏன் பாவம் செய்கிறான் அப்படின்னா, ஆவி பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறது, அந்த ஆத்துமா இன்னும் பரிசுத்தம் ஆகலை. இந்த ஆத்துமா பரிசுத்தம் ஆகலை, சரீரமும் பரிசுத்தம் ஆகலை. நல்லா புரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்கள் ஏன் பாவம் செய்கிறாங்க, தவறு செய்கிறாங்க அப்படின்னா, ஆவி பரிசுத்தம் ஆகிடுச்சு, ஆத்துமா பரிசுத்தம் ஆகலை, சரீரமும் பரிசுத்தமும் ஆகலை. புரியுதுங்களா? பரிசுத்தம் ஆகாத ஆத்துமா, பரிசுத்தம் ஆகாத சரீரம் என்ன பண்ணுதுன்னா பாவத்தை செய்ய அது ஒத்து போகுது, பாவத்தோடு செய்ய
ஒத்து போகுது. அதுக்கு தான் சொல்வார், நீங்கள் ஆவியில் பிழைத்தால் மாம்சத்தின் செயல்களை அழிப்பீர்கள். ஆவியில் பிழைத்தால் மாம்சத்தின் செயல்களை அழிப்பீர்கள். அப்படின்னா என்னென்னா, உங்கள் ஆவி நல்ல பலனடைய இந்த மாம்சத்தில் வருகிற பாவங்களை தவறுகளை நாம் செய்யாமல் ஜெயிக்க முடியும். ஆவி பலன் அடைகிறதுக்கு மிக மிக முக்கியமான ஆவிக்கு பலன் எதுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை தான், தேவனுடைய வசனம் தான். நீங்கள் ஒரு புள்ளி விவரம் எடுத்து பாருங்கள், எத்தனை கிறிஸ்தவர்கள் வேதத்தை அதிகமாய் வாசிக்கிறாங்க பாருங்கள். வேதத்தை வாசிக்கிறது ரொம்ப குறைஞ்சிடுச்சு. எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த காலத்தில் ஜனங்கள் மத்தியில் பைபிள் படிக்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. உங்களுக்கு தெரியுங்களா? பைபிள் படிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, உபவாசம் இருப்பாங்க, அந்நிய பாஷை கூட பேசுவாங்க, ஆனால் பைபிள் படிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வார்த்தை உள்ளே போக போக எது பலன் அடையும்? ஆவி பலன் அடையும். ஆவி பலன் அடைஞ்சா இப்போ யோசித்து பாருங்க, இந்த சைடு ஒரு ஆளை வைக்கலாம், இந்த சைடு ஒரு ஆளை வைக்கலாம். இவர் ஆவி, இவர் ஆத்துமா சரீரம். இவர் யாரு? ஆத்துமா சரீரம். இவர் ஆவி. இவர் நல்லா பலனடைய இவர் உதாரணமாக இவர் 50 கிலோ, இவர் 50 கிலோ. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது எப்படி இருக்குன்னா, ஒரு பேலன்ஸுக்கு சொல்கிறேன், ஆவி 50 கிலோ இருக்குது, ஆத்துமா சரீரம் 50 கிலோ இருக்குது. இப்போ 2 பேரும் இழுத்தா யார் இழுப்பாங்க? இவர் அவரை இழுக்கிறார் இந்த பக்கம் வந்துட்டு, அவர் இவரை இழுக்கிறார் இந்த பக்கம் வந்துட்டு. யார் அதிகமாக இழுக்க முடியும்? 2 பேரும் இழுக்க முடியாது. இவர் 2 இழுத்தா அவர் 2 இழுப்பார். அதுதான் நடக்கும். ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடக்கும்னா, சரீரமும் ஆத்மாவும் பாவம் செய்ய ஆவியை இழுக்கும். ஆனால் ஆவியில் இருக்கிற வல்லமையினால இந்த ஆவி என்ன பண்ண, இதை பாவம் செய்ய விடாமல் தடுக்கும். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் தவறு செய்யாமல் பாவம் செய்யாமல் வாழ்வாங்க. ஏன்னா இது என்ன இருக்குது, ரெண்டுமே பவராக ஒரே ஈவன் பவரில் இருக்குது. இப்போ ரட்சிப்பில் இப்போ இந்த ஆத்மா சரீரம் என்ன ஆகுதுன்னா, நாளுக்கு நாள் இதை விட அது பவர் இன்க்ரீஸ் பண்ணுது, இல்லைன்னா இது பவர் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ நீங்கள் பைபிளில் நல்லா படிச்சிங்களா, வேத வசனத்தை நல்லா படிக்கிறீங்க, ஆண்டவர் சமூகத்தில் உட்காடுறீங்க. ரொம்ப முக்கியம், ஆவிக்கு பலன் ஒன்று ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்றதுலேயே பலன் இருக்குது. ஆனால் அதை விட ரொம்ப அதிகமான பலன் எதில் இருக்குன்னா, வேத வசனங்கள் இன்புட் பண்ணுறது தான். வேத வசனத்தை நீங்கள் அதிகமாக படிக்க உங்களுடைய ஆவி பலன் அடையும். இப்போ ஒரு மனுஷன் எப்படி வைப்போம், ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 20 அதிகாரம் 30 அதிகாரம் படிக்கிறாரு, வேத வார்த்தைகளை நல்லா தியானிக்கிறாரு, வேத வசனங்களை அறிக்கை பண்ணுறாரு. அப்போ இந்த ஆவி என்ன ஆகுதுன்னா 60 கிலோ ஆகுது, 70 கிலோ ஆகுது, 80 கிலோ ஆகுது. இப்போ இவர் 80 கிலோ ஆயிடுச்சு ஆவி, இவர் என்ன 50 தான் இருக்கிறாரு. இப்போ இந்த ஆத்துமா சரீரம் இந்த ஆவியை என்ன பண்ண முடியுமோ, இழுக்க முடியுமா? முடியும். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், ஈஸியாக இழுத்துருவார் அந்த பக்கம். அதனால்தான் நீங்கள் ஆவிக்குரியவர்களாய் அதிகமாய் மாறும்பொழுது மாம்சத்தின் எண்ணங்களை, மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் வாழ முடியும். இப்போ இந்த ஆவி பலனடைய இந்த ஆத்துமாவில் விருப்பம் வரும், உலக பிரகாரமான இச்சைகள், எண்ணங்கள், தவறுகள், ஆசைகள் வரும். ஆனால் இந்த ஆவி அதிகம் பவராக வளர்ந்ததுனால அது நல்லா பலனடைய இதை இழுத்துரும் அந்த பக்கம். அதனால தான் பாருங்கள், நல்ல ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நல்ல ஜெபிச்சு நல்ல வேத வசனங்களை தியானமாக இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட சின்ன சின்ன பாவங்களெல்லாம் விழுந்து போக மாட்டாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துப்பாங்க. அப்போது இதை நல்லா பலப்படுத்தணும். இதுதான் நம்முடைய முக்கியமான வேலை. சப்போஸ் இவர் நம்ம பலன் அடையாமல் இவர் ரொம்ப ரட்சிக்கப்பட்டோம், ஒரு 10 வருஷமாக பைபிளே படிக்கலை, வசனமும் உள்ளே போகல, இவர் 50 கிலோலேருந்து 10 கிலோ வந்துடுவார். இப்போ இவங்க 2 பேர் அவர் என்ன பண்ணுவாங்க, எங்கோனாலும் இழுத்துன்னு தெரிவாங்க, இவர் எங்கோனாலும் போயின்னு இருப்பார். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, ரட்சிக்கப்பட்டவர் தான், இயேசு ஏற்றுக்கொண்டவர் தான். என்ன பண்ணுறாரு, அவன் ஏன்ப்பா ரட்சிக்கப்பட்டதான்னு தெரிலப்பா, அவன் ரட்சிக்கப்பட்டதும் ஒன்று, ரட்சிக்கப்படாததும் ஒன்று தான்ப்பா. ஏன் இப்படி ஆயிட்டாரு? ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், இப்போ என்ன ஆயிட்டான், எப்படி ஆயிட்டான், ஏன் அப்படி ஆயிட்டான்? அவர் ஆவியை பலப்படுத்தலை, உள்ளான மனுஷன் இல்லை, வல்லமையாய் பலன் அடையணும். நாளுக்கு நாள் வல்லமையினால் பலன் அடையணும்.
அந்த வல்லமை எதில் இருக்குது? தேவனுடைய வார்த்தையில். பிசாசுக்கு ஒரு காரியம் தெரியும், ஆண்டுடைய பிள்ளைகளை அவன் எங்கே தடுக்கிறான்னா பைபிளை படிக்கிறதுல தான் தடுக்கிறான். பைபிளை படிக்காத, அதுதான் பாருங்கள் எப்படிலாம் தடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, டிவியில் 1000 சோத்திர பலிகள் விட்டுடுறான். நம்ம ஆளுங்க உட்காந்து பால் மரம் உண்மையில் எவ்வளோ ஜனங்க காலையில் தவறாமல் ஆண்டவருக்காக தியாகமாக செய்கிற மாதிரி உக்காடுறாங்க. ரொம்ப தியாகமாக என்னமோ ஆண்டவருக்கு இவங்க உதவி செய்கிற மாதிரி டிவி ஆன் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்காந்து சோத்திரம் 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 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லுவாங்க. சொல்லிட்டு தான் அன்றைக்கி வெளியிலேயே போவாங்க. ஆனால் அவங்க தாங்களே ஏமாற்றி கொள்கிறாங்க. ஆவியில் பலன் அடையல. 1000 சோத்திர பலிகள் சொன்னேன், ஒரு 10 அதிகாரம் படிச்சியா? வார்த்தையில் தான் வல்லமை இருக்கிறது தெரியுங்களா? அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். அவர் தமது வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார்னு வருது பார்த்தீங்களா? அது ஒரிஜினலாக எப்படி வருதுன்னா, அவர் தமது வார்த்தையை அனுப்புகிறார், அவர் அனுப்பிய வார்த்தை அவர்களை குணமாக்குகிறது. அவர் குணமாக்கலையா, அவர் அனுப்பின வார்த்தை என்ன பண்ணுதான்? குணமாக்குகிறதாம். அப்போது அவ்வளோ எவ்வளோ பவர் இருக்கணும் இல்லை? ஆண்டவர் சொன்னார்ல, வானத்திலிருந்து மழை பூமியை நனைத்து முள்ளையும் பூண்டுகளையும் முளைப்பித்து திரும்பவும் அது திரும்புகிறது போல நான் அனுப்பின வார்த்தைகளும் நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போ ஆண்டுடைய வார்த்தை பாருங்கள் வெறுமையாக வராது, அதில் பவர் இருக்குது, அது செய்யும். அப்போ நம்ம எவ்வளோ பேர் யோசிச்சு பாருங்கள், பைபிள் வசனத்துக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம்? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், பிசாசு பாருங்கள் ரொம்ப தந்திரம் உள்ளவன். நீங்கள் பைபிள் படித்தா தூங்க வச்சிருவான். பைபிள் படித்தா என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். யோசித்து பாருங்கள், பாட்டு பாடின தூக்கம் வராது. சர்ச்சில் கூட பாருங்கள், ஆராதனை நடத்தும் போது யாரும் தூங்கிக்கின்னு ஆராதிக்க மாட்டாங்க. பிரசங்கம் பண்ணும்போது பாருங்கள் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? பெரிய போராட்டமாக இருக்கும். உங்களுக்கு தெரியாது யார் யாரெல்லாம் தூங்குறாங்கன்ட்டு. ஸ்டேஜில் நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும் யார் யாரெல்லாம் தூங்குறாங்கன்ட்டு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆள் பேசும்போது ஒரு 4 பேர் தூங்குனா அந்த ஆளுக்குள்ளே எவ்வளோ ஓடும்? நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, நல்லா தான் பேசுகிறோமா, அவங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி தான் பேசுகிறோமா, இவங்கெல்லாம் ஏன் தூங்குறாங்க, எவ்வளோ கேள்வி வரும். அப்போ இந்த கேள்விக்கு இவன் பதிலை வச்சுக்கின்னு சொல்ல வந்த காரியத்தையும் சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்கும். அதனால் பாருங்கள், பிசாசு வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த வசனம் மட்டும் உள்ளே போகாதபடிக்கு அவன் ரொம்ப அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கிறான். இயேசு கூட பாருங்கள், இந்த விதைக்குழி குறித்து பேசும்பொழுது வசனம் விதைக்கு அடையாளமாக இருக்குதுன்னு பேசும்போது, விதைக்கப்பட்ட உடனே அதை உணராமல் இருக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ணுறான்னா, பறவை அதை பற்றித்தது. உடனே அவன் ரெடியாக இருக்கிறான். எவனுக்கெல்லாம் வசனம் உள்ளே போய் அவன் புரிஞ்சிக்கலனாலுமே எடுக்கணும்னு இருக்கிறான். அதுக்கு அடுத்தது புரியாதபடிக்கு தடுக்க பார்க்குறான். அப்படியே ஒருத்தன் வசனத்தை புரிஞ்சிக்கின்னு கொஞ்சம் அதில் ஸ்டாண்ட் பண்ணால் அது அவனுக்கு பலன் கொடுக்காதபடிக்கு சுற்றி முள்ளெல்லாம் வளர விடுறான். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறான். அவனை பொறுத்தவரை என்னன்னா, அவனுக்கு தெரியும் வசனம் உனக்குள்ளே போய் அது வேலை செஞ்சதுன்னா நீ பலவானாய் மாறிடுவேன். நீ பலவானா மாறிட்டா உன்னுடைய ஆத்துமா பாவம் செய்ய முடியாது, உன்னுடைய சரீரம் பாவம் செய்ய முடியாது. அதனால தான் யோவான் சொல்கிறாரு, தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். ஏன்னா அவன் தேவனால் பிறந்திருக்கிறான். அவனுடைய ஆவியில் பலன் இருக்கிறது. இந்த பலன் அவன் விருத்தி அடைய செய்யணும். பிசாசு அதுக்கு தான் பாருங்க, இந்த பலனை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுவான்னா, நம்மளை வேத வசனத்தை படிக்கவே விட மாட்டான். சரி, எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ரட்சிக்கப்படாதவனுக்கு இவ்வளவு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு, ரட்சிக்கப்பட்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டவன என்னாச்சு? ஆவியில் இவ்வளோ பெரிய பலன். இப்போ இந்த பலன் பாருங்க, அது மட்டும் கிடையாது. இப்போ இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட நம்முடைய ஆவியில் பரிசுத்த ஆவியினர் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ உலகத்தில் ரட்சிக்கப்படாதவனை எதிரி பிசாசுகள் அழிக்க முடியும், கெடுக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா அவனுக்குள்ள பரிசுத்தவர் கிடையாது, அவனுக்குரிய ஆவிக்குரிய பலன் கிடையாது, அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு பரிசுத்தவர் இருக்கிறார், ஆவிக்குரிய பலன் இருக்கிறது. புரியுதுங்களா? இயேசுவின் நாமம் இருக்குது, இயேசுவின் ரத்தம் இருக்கிறது, சாத்தான் மேலே அதிகாரங்கள் இருக்கிறது. அப்போ அவன் அந்த எதிரி நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ஜெயிக்க முடியாது.
நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள் எப்பவுமே இந்த கான்ஷியஸ் இருக்கணும். சும்மா வந்து இயேசுவை ஏற்றுக்குன்னு பிசாசு பண்ணிட்டான் பாஸ்டர், பிசாசு பண்ணிட்டான் பாஸ்டர் சொல்லவே கூடாது. பிசாசுலாம் ஒரு சக்தியே கிடையாது. அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு முன்னாடி, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியங்களுக்கு முன்னாடி இயேசுவின் நாமத்தில் இயேசு சொல்ல பாருங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும், எங்க வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள். அப்போ பாருங்க, அந்த அதிகாரத்தை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், நீ தைரியமா போ அப்படின்றாரு. அப்போ இவ்வளோ அதிகாரம் இருக்கிற நம்மை போல ரட்சிக்கப்படாதவர்கள் கிடையாது. அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஏன்னா எதிரிகளை ஜெயிப்பதற்கு ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பலன் கிடையாது. பிசாசாகிய எதிரி, பில்லி சூனியம், மாதிரிக, செய்வன், என்னென்னமோ இருக்கு பாருங்க. இந்த எதிரியெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கு பலன் கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்கு பலன் இருக்கிறது. அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய எதிரியை எப்பவுமே வந்து ஜெயிக்க கற்றுக்கொள்ளணும். இன்னொன்று கூட பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ள அவ்வளோ பலன் இருந்தால் கூட எவ்வளோ கிறிஸ்தவங்க இன்னைக்கு அவங்க வீட்டில் இருக்கிற போராட்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு ஜெபம் பண்ணிக்க எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஜெபம் பண்ணிக்க எங்கெங்கேயோ ஓடுறாங்க. ஏன் எங்கெங்கேயோ ஓடணும்? யோசிச்சு பாருங்க, ஏன் எங்கெங்கேயோ ஓடணும்? ரட்சிக்கப்பட்டவன் ஏன் எங்கெங்கேயோ ஓடி போய் யார்கிட்டையும் போய் ஜெபம் பண்ணிக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, ஏன் ஜெபம் பண்ணணும்? அவங்களுக்கு தெரியல. என்னன்னா அவங்களுக்கு தெரியல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்குள்ள என்ன இருக்குது, தேவனுடைய பலன் இருக்குது, பிசாசு என்னை மேற்கொள்ள முடியாது, பிசாசு என்னை ஜெயிக்க முடியாது, எனக்கு பிசாசு மேலே அதிகாரம் இருக்குது, நான் பிசாசை துரத்த முடியும், நான் இயேசுவின் நாமத்தில் சொன்ன பிசாசின் வல்லமைகள்லாம் எனக்கு கீழே தான் வரும், என்ன அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அந்த சத்தியத்தை அறிகிற அறிவு இல்லை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை அறியாததுனால ஜனங்க இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு, பரிசுத்தாவின் வல்லமை இருக்கிறது, அவங்களுடைய ஆவி புது சிருஷ்டியாக இருக்குது, அவங்களுடைய ஆவியில் பலன் இருக்குது, அவங்க மறுபடியும் பிறந்து இருக்கிறாங்க. புரியுதுங்களா? வாலிபர்களுக்கு யோவான் எழுதும் போது எழுதுறாரு, நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன சொல்றாரு? பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். அப்ப என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? சாத்தானை ஜெயிச்சுதான் நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற. சாத்தான் ஜெயிச்சிருந்தா நீ ரட்சிக்கப்பட்ட இருக்க முடியாது. அப்போ உன் ரட்சிப்புல என்ன நடந்திருக்குது? நீ சாத்தான் என்ன பண்ணியிருக்கிற? ஜெயிச்சிட்ட ஐயா. அப்போ ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணியிருக்கிறோம்? சாத்தானை ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சதுனால தான் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்துட்டோம். தோத்தவெல்லாம் வெளியில் உக்காந்துக்கிறான், தோத்தவெல்லாம் வெளியில் உக்காந்துக்கிறான், ஜெயிச்சதுனால தான் எங்கே உக்காந்துக்கிறோம். அப்புறம் இதெல்லாம் வந்து ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தெரியுதா, புரியுதா? அதெல்லாம் தெரிஞ்சா புரிஞ்சா அவங்க ஏன் இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, எங்கள் வீட்டு ஒரு முறை வந்து காலை வைங்க ஐயா, எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணியை தெளித்து ஜெபம் பண்ணுங்க ஐயா, எண்ணெயை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க ஐயா. உங்கள் வீட்டில் வந்து ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் குழந்தையா இருந்து கூப்பிடுதான் தப்பு. நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரர் வந்து அவரை நேசித்து அவர் மேலே அன்பு வச்சு, நம்ம பாஸ்டர் நம்ம வீட்டில் வந்து ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு போட்டோம், நம்ம வீட்டுக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. ஆனால் வந்து அவர் வந்து ஜெபம் பண்ணி ஜெப எண்ணெயை தெளித்து வாசற்படியிலெல்லாம் தடவிட்டு போனாதான் 4 நாளைக்கு பேய் வராது என் வீட்டில், நான் நிம்மதியாக தூங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தான் தப்பு. அப்போ நீ என்ன பண்ணலன்னா, அப்படி நினைக்கிறவங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் மதிப்பு வேல்யூவே உங்களுக்கு தெரியல, ரட்சிப்புனா என்னென்ன புரியல. ஆனால் பேசும்போது மட்டும் பாருங்க, நீங்கள் ரட்சிக்கப்பட்டியா? இன்னொன்று கிறிஸ்துவத்துக்குள்ளே ரட்சிப்பை பற்றி வேறு விதமாக போச்சு. ரட்சிக்கப்பட்டியான்னு எப்படி முடிவு பண்ணுறாங்க? வெள்ளை புடவை கட்டியிருந்தா ரட்சிக்கப்பட்டுட்டேன், கலர் புடவை கட்டியிருந்தா என்ன ரட்சிக்கப்பட்டியா, இன்னும் கலர் புடவையில் இருக்க? ஐயோ, ரட்சிப்பு வந்து புடவையில் இல்லை, ஆவியில். ரட்சிப்பு எங்கே தொடங்குது? ஆவியில். ஆமாம், புடவையில் அல்ல, ஆவியிலே தொடங்குகிறது ரட்சிப்பு. இன்னும் சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டவங்களாம் கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா? இன்னும் நகையே கட்டல. ரட்சிப்பு நகையில் இல்லை, உள்ளான மனுஷன் இல்லை. புரியுதுங்களா? ரட்சிப்பு எங்கே வந்துச்சு? உள்ளான மனுஷன் இல்லை. நகை போடுறது இல்லையோ, கலர் புடவை கட்டுறது இல்லையோ ரட்சிப்பு இல்லை. சில பேர் ரட்சிப்பு நான் என்ன நினச்சிக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டியா புடவையை மாற்றிடணும், வெள்ளை புடவை. ரட்சிக்கப்பட்டியா நகையெல்லாம் கட்டிடணும், நகை போடக்கூடாது.
ரட்சிக்கப்பட்டுட்டியா, நீ மூக்குத்தி போடக்கூடாது, ரட்சிக்கப்பட்டு இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, ஏகப்பட்டது செய்யக்கூடாது. இதெல்லாம் மாம்சத்தில் தான் சொல்கிறாங்களே ஒழிய ரட்சிக்கப்பட்டது நம்ம எங்கே ரட்சிக்கப்பட்டோம்? ஆவியில் ரட்சிக்கப்பட்டோம். எங்கே ரட்சிக்கப்பட்டோம்? ஆவியில் ரட்சிக்கப்பட்டோம். இப்போ பரிசுத்தானவர் எங்கே வந்து இருக்கிறாரு? நம்முடைய ஆவியில் வந்து வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். நம்ம அதை புரியணும். நமக்கு நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரட்சிப்பு, நிறைய மக்களுக்கு ரட்சிப்புனாலும் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, ரட்சிப்புனா ஏதோ சரீரத்தில் சில காரியங்கள் மாற்றம் வருது. உண்மையில் ஆவியில் அதான் சொன்ன பாருங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே ஆவி பலன் அடைஞ்ச உடனே என்ன பண்ணோம்னா, சில காரியம் மாம்சம், இந்த ஆத்துமாவும் மாம்சமும் செஞ்ச காரியத்தெல்லாம் இது என்ன பண்ணிடும் தெரியுமா? இது பக்கம் இழுத்து செய்யாதபடி தடுத்துரும். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நிற்கணும்னா வசனத்தினாராக போகணும். பிசாசு அதுலேயும் குழப்பி என்ன பண்ணிட்டான், ரட்சிக்கப்பட்டவங்கள பைபிள் படிக்க தடுத்து விட்டுட்டான். என்ன பண்ணிட்டான்னா, அவங்கள காலையில் அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணுறது நல்லது, ஜெபம் பண்ணுறது தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் பைபிளும் படிங்க. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் 1 மணி நேரம் பைபிள் படி. எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ஒரு அதிகாரம் கூட படிக்க மாட்டாங்க. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு ஜெபம் பண்ணுவாங்க 6 மணி வரைக்கும். எத்தனை அதிகாரம் படிச்சிங்க? உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு வேத வசனமாகிய பலனை அனுப்புனீங்களா? உள்ள அந்த வசனத்தை ஒரு 4 முறை அறிக்கை பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சு 6 மணி வரைக்கும் 2 மணி நேரம் கூட சோத்திரம் சொல்கிற ஆள் இருக்கிறாங்க, நல்லது. ஆனால் அதை விட நல்லது எதுன்னு கேட்டிங்கன்னா, வார்த்தை உள்ளே போகணுமே. எத்தனை பேர் அதிகாலையில் எழுந்து, நம்ம எனக்கு தெரியுங்க, 3 மணிக்கு எழுந்துருச்சு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு திரும்ப படுத்து தூங்கி 7 மணிக்கு எழுந்துச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போகிற ஆள் பைபிளை படிக்க மாட்டான். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? அவங்க கேட்டு பாருங்க, நானும் ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன், நான் எத்தனை மணிக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறேன். நல்லது, 3 மணிக்கு ஜெபம் பண்ணுறது நல்லது. ஆனால் ஒரு 10 அதிகாரம் படிச்சியா? 1 மணி நேரம் ஜெபத்துக்கு செலவிட்ட. உள்ளான மனுஷனுக்கு என்ன பண்ண? ஆண்டவர் சொன்னார்ல, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஆவிக்குரியதை ஆவி பலப்படுத்த தேவையானதை என்ன பண்ண, அதுக்கு கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது தேசத்துக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்கள் தேவைக்காக ஜெபிக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது புரியுதுங்களா, உங்களுடைய அதிகாரத்தை உரிமைகளை என்ன பண்ணுறீங்க, ஆவிக்குரிய மண்டலத்தில் நீங்கள் செயல்படுத்துறீங்க, நல்லது அது. ஆனால் உங்கள் உள்ளான மனுஷனுக்கு என்ன பண்ணீங்க? ஆத்துமாக்கு ஹலோ, ஒரு ஆள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறாரு, ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்னமோ வாங்குறாரு, மதியானம் சாப்பிடவே இல்லை, காலையிலையும் சாப்பிடல, மதியானம் சாப்பிடல, எல்லாமே வாங்குறாரு. அவர் தேவையான செப்பல் வாங்குறாரு, ஷூ வாங்குறாரு, துணி வாங்குறாரு, எல்லாம் வாங்குறாரு, சாப்பிடவே இல்லை. இப்போ அவர் எப்படி இருப்பார்? பலமாக இருக்காரா பலவீனமாக இருப்பாரா? நிறைய துணியெலாம் வச்சு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, பர்ச்சேஸ்லாம் பண்ணிக்கிறாரு, 2 பேக் கையில் வச்சுக்கிறாரு, ஆனால் சாப்பிடல, 2 வேளை சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல. இப்போ எப்படி இருப்பார்? அவர் பார்க்குற துணியெல்லாம் தூக்கின்னு பலவீனமாக இருப்பார். அப்படி தான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணியும் பைபிள் வசனம் படிக்கலைன்னா அந்த ஆவி பலவீனமாக இருக்குது. அதனால தான் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த ரட்சிக்கப்படாத, புரியுதுங்களா, பாவம் சுத்திகரிக்கப்படாத ஆத்துமாவும் சரீரமும் அதை ஈஸியாக இழுதுன்னு போயிடுது. அது வழியில் ரட்சிக்கப்பட்டு தான் ஜெபம் பண்ணுறது தான் பாவம் செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு? அவருடைய ஆவியை அவர் என்ன பண்ணல, பலப்படுத்தலை. அதனால் இந்த மாம்சமும் ஆத்மாவும் என்ன பண்ணுது, அதை தரன்னு இழுத்துன்னு போயிடுது. எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம், நல்லா ஜெபம் பண்ணுவாருங்க, எனக்கு தெரியுங்க, 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார், எப்படி தான் இந்த பாவத்தில் ஈடுபட்டார் தெரில. ஏன்னா உள்ளான மனுஷனை பலப்படுத்தலை. நான் சொல்கிறேன், பைபிள் ரீடிங் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் எதிரியை ஜெயிக்கணும், முற்றும் ஜெயிக்கணும்னா வேத வசனம் உங்களுக்கு இன்புட் ஆகணும். இன்புட் ஆகாமல், வேத வசனம் இன்புட் ஆகாமல் நீங்கள் ஜெயிக்கிறது ரொம்ப டஃப்பு. அது புரிஞ்சுக்கங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஒழுங்காக தயவு செஞ்சு பைபிள் வாங்கி பைபிளை படிங்க. எந்த காரணமும் சொல்லாதீங்க, எந்த காரணமும் சொல்லவே கூடாது. என்னால் பைபிள் படிக்க முடியல, ஏன்னா பாஸ்டர் அப்படின்னு வரக்கூடாது. நான் ஏன் பைபிள் படிக்கிறது இல்லைன்னா அப்படின்னு யாருமே வரக்கூடாது என்கிட்ட. ஏன்னான்ட்டு என்கிட்ட சொல்ல வந்ததை சரி பண்ணுங்க, சரி பண்ணி பைபிள் படிக்க இறங்குங்க. ஏன்னா உங்களுடைய உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சாதான் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் தேவனுக்காக சாட்சியாய் வாழ முடியும், தவறுகள் செய்யாமல் பாவங்கள் செய்யாமல் வாழ முடியும். அப்படி வாழும்பொழுது தான் உங்கள் வாழ்க்கை, இம்மைக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஏன்னா
இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவனுக்கு அவனுக்கு செய்கிற தவறுகளுக்கு இம்மையில் என்ன இல்லை? தண்டனை இல்லை. அவனுக்கு பெரிய தண்டனை கொடுத்ததுனால அவன் தேவன் சரி கட்டுறது கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? இம்மையில் அவருடைய தவறுகளுக்கு பாவங்களுக்கு சரி கட்டுகிறார் நீதியை. ஏன்னா நாளைக்கு இவன் பரலோகத்தில் அவர் எடுக்கும்போது இவன் சொல்ல முடியாது, ஏன் ஆண்டவரே அவன் எடுத்துக்கு அப்போ ஆண்டவர் காட்டுவார், இவன் இந்த தவறு செஞ்சதுக்கு இந்த தண்டனை அவனுக்கு நான் கொடுத்துருக்கிறேன், இந்த பாவம் செஞ்சதுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறான், இந்த தவறு செஞ்சதுக்கு இதெல்லாம் நான் கொடுத்துட்டேன், அவனை செட்டில்மெண்ட் பண்ணிட்டேயா. புரியுதுங்களா? அவனை என்ன பண்ணிட்டேன்? செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன். ஃப்ளைட்டுக்கு நான் டிக்கெட் வாங்கிட்டேன், ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்கிட்டேன். நான் எடுத்துன்னு போகிற லக்கேஜ், என் லக்கேஜில் வந்து சிலதெல்லாம் ஏர்போர்ட்டுக்குள்ளே எடுத்துன்னு போட்டு நீ ஃப்ளைட்டில் எடுத்துன்னு போகிறதுக்கு அலௌட் கிடையாது. ஸ்க்ரூ டிரைவரு, சிஸ்ஸரு, ஒரு சில நைஃபு, இது போல் சில பொருட்களுக்கெல்லாம் என்ன கிடையாது? அலோடு கிடையாது. இப்போது அங்கே ஏர்போர்ட்டில் போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு நான் இதெல்லாம் வச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை ஃப்ளைட்டில் அனுமதிக்கிறத நிறுத்தலை. என்னை அனுமதிக்கிறான், ஆனால் இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறான்னா எடுத்துட்டு அனுமதிக்கிறான். இதெல்லாம் என்ன பண்ணிட்டான்? எடுத்துட்டான். பேக்கை கிழிச்சோ இல்லை எப்படியோ பண்ணி என்ன பண்ணிட்டான்? அதெல்லாம் எடுத்துட்டான், வெளியில் எடுத்துட்டு என்னை அனுமதிக்கிறான். அதுபோல் தான் இயேசு நமக்கு பரலோகத்துக்கு உண்டான டிக்கெட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அவர் என்னைக்கு நீங்கள் ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கே பரலோகம் போவதற்கான டிக்கெட் உங்களுக்கு என்ன பண்ணுறாரு? கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போ நீங்கள் பாவம் செய்யும்போது, தவறு செய்யும்போது என்ன பண்ணுறீங்கன்னா லக்கேஜை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அந்த லக்கேஜை அங்கே வரும்போது அந்த லக்கேஜ் ஹெவியாக இருக்காதபடிக்கு இங்கே எதெல்லாம் செட்டில் பண்ணுமோ செட்டில் பண்ணி சரி பண்ணிடுறாரு. அப்போ அன்றைக்கி அவர் வரும்போது டேக் ஆஃப் ஆகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஓவர்லோடே இருக்காது. எல்லாத்தையும் லோடெல்லாம் என்ன பண்ணுறாரு? இங்கேயே செட்டில்மெண்ட் பண்ணிடுவார். அதுதான் கிறிஸ்தவங்க வாழ்க்கை. இப்போ தெரியுதுங்களா கிறிஸ்தவங்களுக்கு ஏன் போராட்டம்? சில கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இந்த இயேசுவை ஏற்றுக்கணும் கூட நான் ஜெபம் பண்ணுறேன், நான் எவ்வளவோ ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீராக வடிக்கிறேன், ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களாம் நல்லாக்கிறான் பாஸ்டர், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், அவருக்கு கண் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? அதுதான் அவனுக்கு தெரியல. ஆண்டவர் முக்காலத்து பாவங்களை மன்னிச்சிட்டாரு. இவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, தவறு செய்கிறாங்க, அதற்கு உண்டானது இம்மையில் சரி கட்டிட்டு தான் இவங்களை என்ன பண்ண முடியும்? எடுத்துக்கொள்ள முடியும். அதை சரி பண்ணுறாரு. இந்த ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு இந்த தெளிவு வேணும். இப்போ இந்த தெளிவு இருந்தால் நம்ம தவறு செய்ய மாட்டோம். நம்மளை வந்து யாருமே வந்து தவறு செய்யாத, பாவம் செய்யாதுன்னு சொல்லி கத்த வேணாம். இந்த அறிவு இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம்? செய்ய மாட்டோம். ஏன்னா நம்ம ரட்சிப்பு இதெல்லாம் செஞ்சு இருக்குது. ரட்சிக்கப்படாதவனுக்கு அதெல்லாம் கிடையாது. அவன் எப்படி வேணாலும் இருப்பான். அவனுக்கு ஹையஸ்ட் தண்டனை கொடுத்தாச்சு. ஓகேங்களா? சரி. அப்போது நம்ம ஆவி இப்படி இருக்கிறதுனால பிசாசுக்கு, எதிரிகளுக்கு நம்ம மேல் அதிகாரம் இல்லை. அதனால் அதுலேயும் வந்துருங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால என்ன ஆயிட்டீங்க? பிசாசுகளுக்கு, எதிரிகளுக்கு உங்கள் மேலே என்ன இல்லை? அதிகாரம் கிடையாது. அது உங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த தைரியத்தில் இருக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், எதிரிகள் எல்லாம் கண்டு நம்ம பயப்படக்கூடாது. எந்த சக்தியும் பயப்படக்கூடாது. அவன் எவ்வளோ பெரிய பூஜை நடத்தினாலும் பயப்படக்கூடாது. எவ்வளோ பெரிய உருவத்தை எடுத்துன்னு வந்து வச்சா கூட பயப்படக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, பெரிய பிசாசு பார்த்தேன். பயப்படாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பைபிள் ஒரு வசனம் ஆண்டவர் சொன்னார், எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள்? என்ன கேட்குறாரு? நான் வாசமாக இருக்க நீங்கள் எனக்கு எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீர்கள் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, வானம் என்னுடைய சிங்காசனம், பூமி என்னுடைய பாதப்படி. பாருங்க, நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு. அவர் எங்கே உக்காந்துக்கிறாரு? வானத்தில் உக்காந்துக்கிறாரு. கால் எங்கே படுதான்? பூமியில் படுதான். அவர் சொல்கிறார், நான் வானத்தில் உக்காந்துக்கிறேன்ப்பா, என் கால் பூமியில் படுது, எழுந்திரிச்சு நின்னா நான் இதை விட பெரிய ஆள், வானாதி வானங்களும் கொள்ளாது, அவ்வளோ பெருசாக இருக்கிறேன் நான்ன்றாரு. நம்ம வெறும் ஒரு 30 அடி 40 அடி 50 அடி 60 அடியை பார்த்து இவ்வளோ பெருசுன்றோம். நம்ம ஆண்டவர் அதை விட பெருசு. அதுக்கு தான் பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சிங்கன்னா இப்போ நான் சொல்கிறதெல்லாம் எனக்கு எப்படி வருது? நான் எங்கேருந்து தெரிஞ்சுக்கினேன்? பைபிள் இருந்தால் கற்றுக்கினேன். அந்த வார்த்தைகள் மூலமாக தான் கற்றுக்கினேன். அப்போ நீங்கள் பைபிள் படிக்கும்போது இதே வார்த்தைகள் எனக்கு வந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விசுவாசம் வரும், ஆட்டோமேட்டிக்காக தைரியம் வரும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீங்க. நிறைய பைபிள் படிக்கிறவங்க நல்ல தைரியமாக வாழ்வாங்க.
நல்ல பைபிள் படிக்கிறவங்க விசுவாசமாக வாழ்வாங்க, நல்ல பைபிள் படிக்கிறவங்க வெற்றியாக வாழ்வாங்க, லைஃபே நல்லா இருக்கும். அப்போது அது இந்த ரகசியம் எதிரிக்கு தெரியும். அதான் பாருங்கள், இந்த பெலிஸ்தர்களை குறித்து படிக்கும்போது இந்த சவுலுடைய நாட்களில் யுத்தம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஒருவன் கையில் என்ன இல்லை, பட்டயம் இல்லை. எல்லா கத்தியையும் அவன் என்ன பண்ணிட்டான்னா, கத்தி செய்கிற கொல்லனெல்லாம் அவன் ஊரில் அதிக சம்பளம் கொடுத்தது போய் உட்கார வச்சுக்கணும். இந்த ஊரில் யாரெல்லாம் கத்தி செய்கிறானோ அவனுக்கெல்லாம் டபுள் மடங்கு சேலரி கொடுத்து எடுத்துன்னு போய் எங்கே உட்கார வச்சுக்கணும், பெலிஸ்தியர்கள் அவன் தேசத்துல அவங்களுக்கு வச்சு உட்கார வச்சு, இங்கே ஒருத்தனும் கத்தி செய்கிறவனே இல்லாதபடி பார்த்துக்கணும், ஒருத்தன் கையில் கத்தி இல்லாதையும் பார்த்துக்கணும். அப்போ வசனம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லா கவனிங்க. கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கு, உங்களுக்கு வருகிற பிரச்சனை போராட்டங்களை ஜெயிப்பதற்கு, புரியுங்களா, எல்லாத்துக்குமே எது அவசியம்னா வசனம். வசனம் தான் என்ன பண்ணணும்னா உங்களுடைய உள்ளான மனுஷனை பலப்படுத்தும். அப்போ தயவு செஞ்சு நீங்கள் ஒரு காரியம் தீர்மானிக்கணும், புரிஞ்சுக்கணும். நீங்கள் இவ்வளோ டைம் செலவு பண்ணி இங்கே உக்காந்தீங்க, இவ்வளோ நேரம் உட்காந்து என்னத்தை கேட்டீங்க, வசனத்தை படிக்கணுன்ட்டு. இப்போ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல உங்களை ஆராயணும். நான் எவ்வளோ வசனம் படிக்கிறேன், நான் ஒரு நாளைக்கு எவ்வளோ வசனம் படிக்கிறேன். 3 வேளை சாப்பிட்றோம் சரீரத்துக்கு, அதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறோம். மனுஷன் லைஃப்பை பாருங்கள், சரீரத்தை பலப்படுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு பிளானிங் பக்காவாக இருக்கும். நாளைக்கு என்ன குழம்பு செய்யணும், இன்றைக்கே சிக்கன் வாங்கி வச்சிரு, நாளைக்கு கடல்லாம் லீவு, ஜனமாக இருக்கும் இல்லை, லைனில் நிற்க முடியாது, எல்லாம் பிளான் பண்ணுறோம். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணும், என்னென்னலாம் அரைக்கணும், என்னென்னலாம் வைக்கணும். சில பேர் இஞ்சி பூண்டெல்லாம் 10 முறை குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு அரைச்சி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அது பெரிய ப்ராசஸ், அரைச்சி ரெடியாக வச்சுப்போ டக்குன்னு செய்யலாம் வேலை. எல்லாம் பிளான் பண்ணுறோம். இந்த சரீரம் பலன் அடைகிறதுக்கு எவ்வளோ பிளான் பண்ணுறோம். அரிசி மூட்டை மூட்டையாக வாங்கி வச்சுக்கிறோம். அர்ஜென்ட்டாக என்ன ஆகிடக்கூடாது, அரிசி தீர்ந்துச்சுட்டு வார்த்தை வரக்கூடாது. அரிசி தீர்த்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிக்கிறோம், ரெடியாக ஒரு மூட்டை வாங்கி, 1 கிலோ அரிசி தான், 2 கிலோ அரிசி இருக்கும் போதே 1 கிலோ ஒரு மூட்டையை வாங்கி வச்சுக்கிறோம். எவ்வளோ பண்ணுறோம் இந்த சரீரம் பலன் அடையிறதுக்கு. அப்போ உள்ளான மனுஷன் பலன் அடையிறதுக்கு அதுக்கு ஃபுட்டு எது தெரியுமா, வசனம் தான். உங்களுடைய ஆவியின் மனுஷனுக்கு பலன் எது, வசனம் தான். அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அதுதான் பாருங்கள். ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அவர் என்ன பண்ணுவார்லாம், சாப்பிட்டு முடித்த உடனே அவர் பாக்கெட்டில் ஒரு பைபிள் வச்சுருப்பாராம், இங்கிலீஷ் பைபிள். அது பாக்கெட் சைஸில் வைக்கிற மாதிரி இருக்கும் இங்கிலீஷ் பைபிள். அவர் சாப்பிட்டு முடித்த உடனே அவர் சொல்லுவாராம், நான் என் மாம்சத்துக்கு என்ன பண்ணிட்டேன், உணவு கொடுத்துட்டேன், இப்போ என்னுடைய ஆவிக்கு நான் என்ன கொடுக்கணும், உணவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு டேபிள் விட்டு கூட எழுந்திருக்க மாட்டாராம். அந்த டேபிள்லையே உட்காந்து பைபிளை பிரித்து ஒரு சில அதிகாரங்கள் படிச்சுட்டு தான் எழுந்திரிச்சு அடுத்த வேலைக்கு போவாராம். அவரை தேவன் மிக வல்லமையாக பயன்படுத்தினார். தெரியுங்களா, அவரை தேவன் மிகப்பெரிய அளவில் வல்லமையாக பயன்படுத்தினார். அவர் சொல்கிற காரியம் என்னென்னா, நான் மாம்சத்துக்கு சாப்பாடு கொடுத்தேன், என்னுடைய ஆவிக்கு சாப்பாடு கொடுத்தேன்னா யோசிச்சு பாருங்கள். எத்தனையோ கிறிஸ்தவங்க கேலண்டரில் ஒரே ஒரு வசனத்தை படிச்சுட்டு போகிறாங்க. அன்னைக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு வசனம் தான். இது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். காலையில் ஒரே ஒரு ஸ்பூனு சாப்பாடு, ஒரு ஸ்பூனு சாப்பாடை ஒருத்தருக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த ஆளை போய் என்ன, இந்த குண்டா இருக்கிற போய் இழியா, இந்த குண்டா இருக்கிற ஆத்மாவையும் சரீரத்தையும் என்ன பண்ணு, இழுவும் பக்கம் இழு 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 இழு, கர்த்தாவே பலன் தரும், கர்த்தாவே இதை ஜெயிக்க பலன் தரும். அவர் சொல்லுவார், டேய் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் தான் விடுதலை ஆக்கும், முதல்ல அதில் வா, சத்தியத்தை அறிந்து கொள்ளி விடுதலை ஆகு, ஃபஸ்ட்டு நீ அதை கற்றுக்கோ. உள்ளான மனுஷனை எப்படி பலப்படணும்னு கற்றுக்குன்னு நீ கற்றுக்கினாலுமே நீ ஜெபம் பண்ண மாட்டேன். ஆண்டவரே அந்த பாவம் இடம் ரொம்ப இழுக்குதுப்பா, ஜெபமே பண்ண மாட்டீங்க. அது பவர் ஆனமா அதை கண்ட்ரோல் எடுத்துரும். போவாத, செய்யாத, பார்க்காத, நிற்காத, எல்லாம் அதை எடுத்துக்கும். அப்போ நம்ம யோசிச்சு பாருங்க, நம்முடைய ஆவி மனுஷனுக்கு வேத வசனத்தை எவ்வளோ கொடுக்குறோம். நான் சொல்கிறேன் கேளுங்க, நல்ல ஃபோன் இருக்குதுங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. ஃபோனில் அழகாக பைபிள் படிக்கலாம். ஃபோனில் என்ன பண்ணலாம், பைபிள் படிக்கலாங்க, நல்ல பைபிள்லாம் வருது. அதுவும் ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுற ஃபோனில்
23 பைபிள் இருக்குது. 23 பைபிள்னா டிரான்ஸ்லேஷன். ஒரு வசனத்தை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா 23 வெர்ஷன், என்ஐவி, கேஜேவி, என்கேஜேவி, ஐஎஸ்வி, மெசேஜ் பைபிள், ஆம்பிளிஃபைட் பைபிள், இன்னும் மொத்தம் 23. அதாவது ஜூயிஷ் பைபிள்னே இருக்குது. ஜூயிஷ் பைபிள், பேசிக் ஜூயிஷ் பைபிள்னு இருக்குது. எவ்வளோ பைபிள் இருக்குது. நான் ஒரு வசனத்தை எடுத்து நான் எல்லா பைபிளையும் எப்படி சொல்லுதுன்னு பார்க்குறேன். புரியுதுங்களா? அப்போ நீ அதுதான் தியானிக்கிறது. அப்போ இவ்வளோ பைபிள் இருக்குது. தமிழ் பைபிளே எடுத்தால் கூட பாருங்க, தமிழ் பைபிளே எடுத்து கூட படிக்கலாம். நம்ம படிக்கிறோமா? வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல பைபிள் எடுத்துன்னு போக முடியாது, ஓகே. ஆனால் ஃபோன் வச்சுருக்கீங்களே, ஃபோனில் பைபிள் இருக்குதே, படிக்கலாம் இல்லை? பைபிளில் கேட்கலாமே இல்லை? காலையில் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி, சின்ன ஸ்பீக்கர்லாம் விற்குது, அழகாக பைபிள் என்ன பண்ணலாம், அதில் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணிவிட்டு வசனங்களை கேட்கலாமே. நம்ம எவ்வளோ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். நான் சொல்கிறேன், தீர்மானம் எடுங்க. உங்கள் உள்ளான மனுஷன் எவ்வளவு பலனாக இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த உலகத்தில் உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ உள்ளான மனுஷனுக்கு பலன் எது? வார்த்தை, வசனம். ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த வருஷத்தில் எப்படியாவது, இது வரைக்கும் எவ்வளோ அதிகாரம் படிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. எடுத்து நல்ல பைபிள் படிங்க. தீர்மானம் எடுங்க, இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நான் என்னை வேத வசனத்தினால் நிரப்புவேன். எதில் நிரப்ப போகிறேன்? வேத வசனத்தினால் நிரம்பி இருக்கணுங்க. வாயை திறந்தா என்ன வரணும் தெரியுங்களா? வசனம் தான் வரணும். அந்த அளவுக்கு வசனத்தினால் நிரம்புங்க. நான் சொல்கிறேன், எதிரிகளை நான் முற்றும் ஜெயிக்கலாம். எதிரிகளை எப்படி ஜெயிக்கலாம்? முற்றிலும் ஜெயிக்கலாம். சவுல் சொன்னார், அவங்கள விடியறதுக்குள்ளே என்ன பண்ணிடணும்? ஒருத்தர் இல்லாமல் அழிக்கணும். விடியறதுக்குள்ளே ஒருத்தர் இல்லாமல் அழிச்சிடலாம். நம்ம இந்த உலக வாழ்க்கையில் பிசாசின் சக்தியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடலாங்க. வசனத்தில் நிரம்புங்க தயவு செஞ்சு. ஆனால் அதுதான் பெரிய கஷ்டமான காரியம். நான் சொல்கிறது பாருங்க, சொல்வேன், எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ விசுவாசிங்க இருக்கிறாங்க, பாட்டி அம்மா இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்டலாம் போய் பாருங்கள், நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ட்ராக்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் இரவு ஜபத்துக்கெல்லாம் போவாங்க, அதிகாலை ஜபத்துக்கெல்லாம் போவாங்க, எல்லாம் போவாங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்டமாகவே போராடின்னு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா வசனம் இல்லை. அவங்களுக்குள்ள என்ன இல்லை? உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடிய வசனம் இருக்காது. அதுதான் பெரிய பிரச்சனை. வசனம் பார்க்க நல்லா ஊழியம் செய்யும், எல்லாம் பண்ணும் பாட்டியம்மா. வசனம் பேசுகிற நேரத்தில் மட்டும் முக்காடு போட்டு தூங்கின்னு கிடக்கும். எல்லாம் பண்ணோம், முடிஞ்சவொடனே அலேலுயானும், செருப்பெல்லாம் எடுத்து ஓரம் அடுக்கும், தண்ணி மொண்டு வந்து கொடுக்கும், எல்லாம் செய்வாங்க. ஆனால் வசனம் பேசும்போது மட்டும் தூங்கிடுவாங்க. சரி, நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க? ஜெபம் பண்ணுறீங்களா? ஜெபம் பண்ணுறேன். பாட்டு பாடுறீங்களா? பாட்டு பண்ணுறேன். வசனம் அதுதான் இல்லை. அதனால் நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். நான் நினைக்கிறேன், நிறைய முறை பேசிக்கிறேன் இந்த காரியத்தை, நிறைய முறை பேசியிருக்கேன். வசனத்துக்கு முக்கியத்துவம் கொண்டுட்டு திரும்பவும் பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் அதில் தேரணும்.